ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ஓட 6th சம் தான் பார்க்க போறோம். இதுல 3 சப்டிவிஷன் இருக்கு, மூணுமே பெருசு பெருசு தான். அது எப்படி போட போறோம் தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு மேல கொஸ்டின்லயே டாஸ்க் கொடுத்தாச்சு. ஏ நம்பர் என்னது? ஏ வந்து ஹோல் நம்பரா, ஹோல் நம்பர் 2 விட கம்மியா இருக்கணும். அப்ப என்னது? 0 1 2, இதுதான் ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 2 விட கம்மியானா இது 2 தான். அப்ப ஏவோட வேல்யூ 0 1, a is equal to 0, 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ b யோட வேல்யூ என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1 விட பெருசா இருக்கணும், அப்ப இங்க இருந்து தொடங்க போகுது. ஓகேங்களா? 4 விட சின்னதா இருக்கணும், 4 ஆகவும் இருக்கணும், அப்ப இதுதான். ஸோ அப்போ b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4. இதுதான் b யோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எழுதிக்கலாமா? a is equal to 0, 1. b is equal to 2, 3 and 4. c is equal to 3, 5. இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ hence verified that 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? a cross b union c is equal to a cross b union a cross c ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS போடலாம். LHS என்ன? a cross b union c தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே உள்ள இருக்கிறது தான் நம்ம பண்ணுவோம். அப்போ b union c வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4 யூனியன் c யோட வேல்யூ 3 and 5. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா 2 3 4 5. ஓகே, இதுதான் b union c யோட வேல்யூ. இப்போ a cross b union c யோட வேல்யூ போட்டோம்னா a யோட வேல்யூ என்ன? 0 and 1 into போட்டு b union c யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை எழுதிக்கணும். 2 3 4 and 5. இப்போ இதை கிராஸ் பண்ணலாமா? 0, 2 0, 3 0, 4 and 0, 5. ஃபர்ஸ்ட் 0வை எல்லாரும் கூட மீட் பண்ண வச்சாச்சு. இப்போ 1ஐயும் அதே மாதிரி பண்ணணும். 1, 2 1, 3 1, 4 and 1, 5. ஓகே, இதுதான் LHS. ஓகேங்களா? இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. RHSக்கு போவோமா? RHS என்னது? a cross b union a cross c. இதுதான் கரெக்ட் தானே? a cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. a வேல்யூ என்ன? 0, 1 கிராஸ் போட்டாச்சு. b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4. இப்போ கிராஸ் பண்ணலாமா? 0, 2 0, 3 0, 4. ஓகே, 1, 2 1, 3 1, 4. ஓகே, இப்போ இதுதான் a cross b யோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் a cross c வந்து பண்ண போறோம். a வேல்யூ என்னது? 0, 1. c வேல்யூ என்ன? 3, 5. a வேல்யூ c வேல்யூ நடுவில் இருக்க கிராஸபிள் போட்டாச்சு. இப்போ இதை நிறுத்தி பண்ணலாமா? என்ன வருது? 0, 3 0, 5. அதே போல 1, 3 1, 5. ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ணி எழுதணும். a cross b யூனியன் a cross c. ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 and 1, 4. ஓகே, இதுதான். இது கூட யூனியன் சிம்பிள் போட்டுட்டு a cross c யோட வேல்யூ என்ன? இதுதான் 0, 3 0, 5 1, 3 and 1, 5. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணுமா? அப்போ சேர்த்து எழுதணும். கரெக்டா? 0, 3 காமனாக வந்தாச்சு. 0, 5 எக்ஸ்ட்ராவாக எழுதணும். நெக்ஸ்ட் 1, 5 எக்ஸ்ட்ராவாக எழுதணும். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. இருக்கிறது எல்லாமே எழுதணும். 0, 3 இதுலேயும் வந்தாச்சு. 0, 4
நெக்ஸ்ட் 0,5 இங்க இருக்கு எழுதியாச்சு. 0,6 இருக்கா, அதெல்லாம் இல்லை. 1,2 போயாச்சு. 1,2 1,3 இங்கேயும் இருக்கு. ஸோ சேர்த்தே ஒன்று எழுதியாச்சு. 1,4 நெக்ஸ்ட் 1,5 புரியுதாப்பா? சேர்த்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பாருங்க. இது ஈக்குவேஷன் 2 கரெக்டா? ஈக்குவேஷன் 1ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 8 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? அதே மாதிரி 8 தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இது நடுவில் என்ன போடணும்? வெரிஃபை தட்னு கேட்டிருக்காங்க. அப்போ hence proved. 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கான்? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்துருக்கிறது எழுதிடலாம். A is equal to என்ன? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்லேயே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே, ஹோல் நம்பர் 2க்கு முன்னாடி இருக்கணுமா? அப்போ 0,1 அப்படின்னு இருக்கு. B என்ன? B வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் 1க்கு மேல இருக்கணும், 4க்கு உள்ள இருக்கணும். அதாவது 2 3 and 4. ஓகே, ஏன் மேம் 4 எடுக்கிறோம் அப்படின்னா இங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். C is equal to 3,5. ஓகேங்களா? இப்போ போலாமா? LHS என்ன? இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். LHS என்ன? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே LHS தான் எடுப்போம். சாரி, ஃபுல்லாக எழுதிட்டேனா? இங்கேருந்து டெலிட் பண்ணிக்கலாம். B cross C இது பண்ணலாமா? எப்பவுமே உள்ள இருக்கிறது தானே போடுவோம். இப்போ B வேல்யூ எடுத்து எழுதுங்க. 2,3,4 இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கா? இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டாச்சு. C வேல்யூ என்ன? 3,5. இன்டர்செக்ஷன் என்னப்பா? காமனா எது இருக்கோ அதுதானே எழுதுவோம். காமனா 3 மட்டும் தான் இங்க இருக்கு. ஸோ 3 இஸ் த ஆன்சர். இப்போ A cross B intersection C பண்ண போறோம். A cross B intersection C. A ஓட வேல்யூ என்ன? 0,1. கிராஸ் சிம்பிள் இருக்கு, கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. B intersection C ஓட வேல்யூ 3. அப்போ இது மல்டிப்ளை பண்ணலாமா? 0,3 1,3. அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன் இது 1 போடுறோம்? ஏன்னா இது LHS. ஓகே, இப்போ அதே மாதிரி RHS பண்ணலாம். RHS என்னது? A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் A cross B பண்ணிக்கலாம். A ஓட வேல்யூ 0,1 cross B ஓட வேல்யூ 2 3 4. ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் டு போட்டு பக்கத்துலேயே எழுதிக்கிறேன். என்னென்ன வருது? 0,2 0,3 0,4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 1க்கு நான் போடணும். 1,2 1,3 1,4. ஓகே, இது A cross B ஓட வேல்யூ. இப்போ A cross C ஓட வேல்யூ எழுத போறோம். A ஓட வேல்யூ என்ன? 0,1 கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. C ஓட வேல்யூ 3,5. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம். 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5. இதுதான் A cross C. இப்போ இது ரெண்டுமே கிடைச்சாச்சா? இது ரெண்டுத்துக்குமே என்ன இன்டர்செக்ஷனா இருக்குன்றதை எழுதிடலாம். A cross B intersection A cross C. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதிக்கோங்க. 0,2 0,3 0,4 1,2 1,3 and 1,4. ஓகே, இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கு, அதை போட்டாச்சு. இந்த கண்டுபிடிச்சது A cross C ஓட வேல்யூ 0,3 0,5 1,3 and 1,5. இன்டர்செக்ஷன்னா என்ன? சேமா இருக்குது. இதுல எதுலாம் சேமா இருக்கு? 0,3 சேமா இருக்கு, வேற 1,3 சேமா இருக்கு. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? 0,3 1,3. இதுதான் ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 1 2 எலிமெண்ட் தான், 2 2 எலிமெண்ட் தான், சேம் தான். ஸோ அப்போ என்ன போட்டுடலாம்? வெரிஃபைன் கொடுத்துருக்காங்களா? LHS ஈக்குவல் டு RHS. மேக்ஸோட சிக்னேச்சரே இதுதான். ஹென்ஸ்
வெரிஃபைட். ஓகே, ஈஸியா புரிஞ்சுச்சா? LHS எடுத்து பண்ணணும், RHS எடுத்து பண்ணணும், கடைசியில ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருந்தா LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைட். சிக்ஸ்த் சம்மே எத்தனை மேம் பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இது தேர்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், 0,1. B வேல்யூ 2, 3 and 4 பிகாஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 விட பெருசா இருக்கணும், 4ம் 4க்குள்ளேயே வந்து அடைஞ்சிடணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் C is equal to 3,5. இப்போ வெரிஃபை பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் நான் வந்து LHS மட்டும் எடுத்துக்கிறேன். LHS என்னது? A யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிங்க. A வேல்யூ எழுதிக்கோங்க 0,1. யூனியன் பண்ணி B வேல்யூ எழுதிக்கோங்க 2, 3 and 4. யூனியன்னா என்ன? சேர்த்து எழுதணும், எல்லாமே சேர்த்து எழுதணும். அப்போ 0, 1, 2, 3, 4. ஓகே, இப்போ இதுதான் பெரிய வேலையை. A யூனியன் B கிராஸ் C. இந்த A யூனியன் B வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 0,1, 2, 3, and 4. ஓகே, கிராஸ் சிம்பிள் போட்டு C யோட வேல்யூ என்ன? 3,5. இப்போ இது எல்லாமே மீட் பண்ண வைக்கலாமா? 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5. நெக்ஸ்ட் 4,3 and 4,5. முடிஞ்சா? 4 எலமெண்ட், ஐ மீன் இந்த 5 எலமெண்ட்டையும் இது கூட எத்தனை போய் டீல் பண்ணி முடிச்சிட்டோமா? 0, 1, 2, 3, 4. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போ LHS இதுதான், நம்ம இது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ RHS ஓட வேல்யூ என்ன? A cross C யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கலாம். A ஓட வேல்யூ என்ன? 0,1 cross C ஓட வேல்யூ 3,5. அப்போ இது எப்படி வரும்? 0,3, 0,5, 1,3, 1,5. கரெக்டா? இப்படி தானே வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, இதையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போடலாம்? B cross C. B யோட வேல்யூ என்ன? 2, 3, 4 cross C யோட வேல்யூ 3,5. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2,3, 2,5. நெக்ஸ்ட் 3,3, 3,5, 4,3, நெக்ஸ்ட் 4,5. ஓகேவா? 3 நம்பர் ரெண்டுத்துக்குள்ளேயுமே மீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ RHS ஃபுல்லா போட போறோம். A cross C யூனியனா என்ன இருக்கு? யூனியன் B cross C. இந்த ரெண்டு ஆன்சர் தானே கண்டுபிடிச்சோம், எடுத்து எழுதிக்கலாமா? 0,3, 0,5, 1,3 and 1,5. ஓகே, யூனியன் இதுதான் செகண்ட் ஒன்னோட ஆன்சர், அதாவது B cross C யோட ஆன்சர். 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3 and 4,5. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது யூனியன்னா என்னப்பா? ரெண்டுமே சேர்த்து எழுதுறது. ஓகே, சேர்த்து எழுதலாமா? 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இதுல இருக்கிறத எழுத போறேன். 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3 and 4,5. இதுதான் நமக்கு கிடைச்ச செகண்ட். ஓகேவா? இப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. LHSம் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. அட, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சிமிலரா இருக்கு. அப்ப என்ன வரும்? LHS equal to RHS. So it is hence verified. அதாவது இந்த மாதிரி சம்ல உங்களுக்கு எப்படி கிராஸ் பண்ணணும்,
யூனியன் இன்டர்செக்ஷன் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க கொடுத்துருக்க வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சம்முக்கு ஏற்ற ஒரு சப்ஸ்டியூஷன் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும். தேங்க்யூ.